மேடம் இருக்காங்க பதில் சொல்லுவாங்க. மேடம் இருக்காங்க பதில் சொல்லுவாங்க. ப்ளீஸ். இந்த அதிகாரத்தை அமைதியா போயிடுங்க. அவர் ஒன்றும் தகாத வார்த்தைகளோ தவறான வார்த்தைகளோ பயன்படுத்தல. உங்களோட நான் இருக்கேன். விவசாயத்தை அழிக்காமல் வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வருவதற்கு என்ன திட்டத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து தீர்ப்பை தளபதி கையில கொடுப்பாங்க. கண்டிப்பா அந்த பரந்தூர் விமானத்துக்கு அன்னைக்கு விடிவு காலம் வரும். கண்டிப்பா அன்னைக்கு இந்த கேள்வியை கேளுங்க, அதுக்கு உண்டான பதில். வாடியே பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலாருக்கு மாநாடு நடத்துறாங்க இந்த திராவிட மாடல் அரசு. ஆனா பல்லாயிரம் ஏக்கர் விளை நிலங்களை, விவசாய நிலங்களை அழித்து ஏரி குளம் குட்டை போன்ற நீர்நிலைகளை அழித்து தான் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை இங்க கொண்டு வரணும். எதனா ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே வினோத்குமார் இங்க இருக்கின்றார். இப்ப திரு வினோத், இப்ப உங்ககிட்ட பேசுறப்ப இளைஞர்கள் காலையில ஒரு கல்லூரிக்கு போயிருந்தோம். நிறைய பேர் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி சூப்பரா பேசியிருந்தாங்க. விஜய் அவர்கள் ஏன் வந்து அரசியலுக்கு வரணும், அவரால் என்ன மாற்றம் கொடுக்க முடியும் அப்படிங்கறத காலையில நம்ம காலேஜ் மாஸ் நிகழ்ச்சியில் நம்ம நேரடி ஒளிபரப்பு செஞ்சிருக்கிறோம். அதையும் பார்த்திருப்பீங்க. ஆனா சில மாணவர்கள் ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. அந்த கேள்வி உங்களுக்கு முன் வைக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய கேள்வி அவங்களுக்கு முன் வச்சோம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம், ஏன்னா காஞ்சிபுரம் வந்துட்டு பரந்தூர் பத்தி பேசாம போக முடியாது, வேணான்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுடைய தலைவர் நேரடியா களத்துக்கு வந்தாரு. ஜனவரி 21 நினைக்கிறேன், சென்ற ஆண்டு வந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் திரும்பவும் பரந்தூருக்கு வரவே இல்லை. அவர் வந்தப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இருக்கிற வரைக்கும் பரந்தூர்ல இரண்டாவது விமான நிலையம் வராது, வர விட மாட்டேன் இந்த விஜய் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சொன்னாரே, செஞ்சாரா? களத்துக்கு திரும்ப வந்தாரா? அவருடைய பேச்சு காத்துல கலந்து போயிடுச்சு. பரந்தூருக்கான நிலம் எடுக்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. விஜயால தடுக்க முடியலங்கிறாங்க. தலைவர் வந்து ஜனவரி மாதம் வந்து முதல் மக்கள் சந்திப்பை வந்து பரந்தூர்ல தான் தொடங்கினாரு. அன்னைக்கு அவர் உறுதியா சொன்னாரு, கண்டிப்பா அவங்க கூட துணை நிற்பேன்னு. தலைவர் அன்னைக்கு வந்துட்டு போனது மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் மாவட்ட கழக செயலாளர் அந்த போராட்ட குழு கூட தொடர்ந்து பயணிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு உதவியா இருந்தாலும், சட்ட உதவியா இருந்தாலும், எதா இருந்தாலும் அவங்க கூட தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் பயணித்து கொண்டு தான் வரோம். உறுதியா சொல்றோம், தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஆதரவோடு பெரும்பான்மையான வெற்றி பெற்று முதல் கையெழுத்தாக பரந்தூர் மக்களுக்கான அவர்கள் நீண்ட நாள் கோரிக்கை 200 நாட்களுக்கு போராடி அதை கைவிட்டு இன்னைக்கு சட்ட போராட்டத்தை நோக்கி பயணிச்சிருக்காங்க. கண்டிப்பா தலைவர் வந்து அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் 100% அவர் மாற மாட்டாரு. பரந்தூர் மக்களின் கோரிக்கையை 100% நிறைவேற்றுவார்ன்றதுல ஆணித்தரமா தமிழக வெற்றி சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். இல்ல வினோத், உங்க பதில் ஓகே. ஆனா என்ன கேள்வி என்ன அப்படின்னா, அவர் வந்து போய் 1 வருஷம் ஆச்சு, ஆனா தொடர்ந்து அந்த பணிகள் நடந்துதான் இருக்கு. அந்த பணிகளை தடுக்கிறதுக்கு அவரால் என்ன போராட்டம் செய்ய முடிஞ்சது? நீங்க சொல்ற மாதிரி தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு முதல்ல ஒரு போராட்டம் நடக்குது. முதல் போராட்டம், அந்த போராட்டம் வெற்றி பெற்றாதான் அந்த கட்சிக்கு பெருமை. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 13 கிராமங்கள், ஏகனாபுரம் தவிர்த்து மற்ற கிராமங்கள்ல எல்லாத்திலுமே நிலமெடுப்பு பணிகள் 80% மேல முடிஞ்சிச்சு. சில கிராமங்கள்ல 100% முடிஞ்சிச்சு. கலெக்டர் அறிக்கை கொடுத்திருக்காங்க. நம்ம செய்தி சேனல்லே ஒளிபரப்பு செஞ்சிருக்கிறோம். மேயர் மேடம் கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கான புள்ளி விவரங்களை. அப்ப உங்களுடைய முதல் போராட்டம் ஒரு வெற்றி போராட்டமா மாறி இருந்தா தமிழக வெற்றி கழகத்தை அல்லது விஜய் அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் மட்டும் இல்ல, இப்ப அந்த கருத்துல உடன்படக்கூடிய மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் பொதுமக்கள் இருப்பாங்கல்ல, பரவாயில்லையே விஜய் ஒரு முறை வந்தாரு, அந்த திட்டத்தையே தடுத்து நிறுத்திட்டாரு, கிராம மக்களுக்கான அந்த விவசாய நிலத்தை மீட்டு கொடுத்துட்டாருன்னு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும்ல. ஒரு நாள் வந்தார், அது ஒரு நாள் கால் ஷீட் மாதிரி மாறிடுச்சோன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதுக்கு முதல்ல இப்ப நான் சொன்ன அதே பதிவை திருப்பி சொல்றேன். அனைத்து உலக வள்ளலார் மாநாடு நடத்தினாங்க திராவிட முன்னேற்ற. இல்ல, என்ன கேள்வி என்னன்னா, நிலத்தை வித்துட்டாங்க, நிலத்தை வித்து காசே வாங்கிட்டாங்க, இதுக்கப்புறம் மீட்டு எடுக்க முடியும்? நான் வரேன். வள்ளலார் மாநாடு நடத்தினாங்க. வள்ளலாரோட வரி, அவரோட கனவு என்ன? வாடியே பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலாருக்கு மாநாடு நடத்துறாங்க இந்த திராவிட மாடல் அரசு. ஆனா பல்லாயிரம் ஏக்கர் விளை நிலங்களை, விவசாய நிலங்களை அழித்து ஏரி குளம் குட்டை போன்ற நீர்நிலைகளை அழித்து தான் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை இங்க கொண்டு வரணும். எதனா ஒரு அவசியம் இருக்குங்களா? வேற மாற்று இடமே இல்லையா? அதிகாரத்துல இருக்க இந்த திராவிட மாடல் அரசு. அமைதி அமைதி அமைதி. மேடம் இருக்காங்க பதில் சொல்லுவாங்க. மேடம் இருக்காங்க பதில் சொல்லுவாங்க. ப்ளீஸ். இந்த அதிகாரத்துல அமைதியா போயிடுங்க. அவர் வந்து தகாத வார்த்தைகளோ தவறான வார்த்தைகளோ பயன்படுத்தல. அவருடைய கருத்து அவருக்கு ஃப்ரீடம் இருக்கு, அவர் சுதந்திரம். அதிகாரத்துல இருக்க நம்ம திராவிட சார்பில் கேள்வியும் கேட்டாச்சு, சரிங்களா? நியாயமா கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, அவர் பதில் சொல்றதுக்கு உரிமை இருக்கு. வினோத், நீங்க தொடருங்க. இந்த அதிகாரத்தில் இருக்க திராவிட மாடல் அரசு மக்கள் கிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் சட்டமன்றத்தில் பாத்தீங்கன்னா தனி
சட்டசபையில எப்படி நம்ம வந்து பட்ஜெட் போடுறோமோ அதே போல விவசாயத்துக்கு வேளாண்மைக்கு தனியாக ஒரு பட்ஜெட் போடுற இந்த அரசாங்கம் தான் ஆயிரக்கணக்கான பயிர் விளைநிலங்களை அழிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. நாங்க இன்னைக்கு அதிகாரத்தில் இல்லை, அதுக்கு உண்டான முயற்சியை அந்த போராட்ட காலத்தில் இருக்கும் கூட சட்ட ரீதியா மேற்கொண்டு வரோன்றது அந்த போராட்ட காலத்தில் இருக்க மக்களுக்கு தெரியும். உண்மையா தலைவர் உண்மையா அவங்க கூட கலந்து ஆலோசித்துட்டே இருக்காரு. தலைவரை அவங்க அடிக்கடி சந்திக்கிறாங்க. இந்த தகவலை அந்த போராட்ட காலத்தில் இருக்கவங்களை கேட்டா தெரியும். அதுக்கு உரிய நேரம் பொதுமக்கள், தமிழக பொதுமக்கள் எல்லாரும் 2026 தேர்தல் தேதி அறிவிக்கும் போது அன்னைக்கு எல்லாருமே இதுக்கான தீர்ப்பை தளபதி கையில கொடுப்பாங்க. கண்டிப்பா அந்த பரந்தூர் விமானத்துக்கு அன்னைக்கு விடிவு காலம் வரும். கண்டிப்பா அன்னைக்கு இந்த கேள்வியை கேளுங்க, அதுக்கு உண்டான பதில் கிடைக்கும். சரி, ஓகே. இப்ப நீங்க வளர்ச்சி திட்டங்களுக்கான விஷயங்கள் வேற என்னென்ன வச்சிருக்கீங்க? அந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தா சொல்லலாம். இப்ப காஞ்சிபுரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தொழில் நகரம்னு சொல்றோம். இது ஸ்ரீபெரும்புதூர் வந்து சட்டமன்ற தொகுதி தொழில் நகரம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு தொழிற்கல்லூரி கூட இது வரைக்கும் இந்த 2 ஆட்சியிலையும் கொண்டு வரப்படல. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து படிச்ச இளைஞர்கள் நிறைய நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கும். ஆனா அவங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க உள்ளூர் ஆள வேலைக்கு எடுக்கிறது இல்லை. எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐடி ஃபீல்டில் படிச்சுட்டு வேலையை தேடுறவங்க பாத்தீங்கன்னா தாம்பரம், சென்னை, வேலூர், கோயம்புத்தூர், பெங்களூர், கோயம்புத்தூர்ன்ற பெருநகரத்துக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் தான் இன்னைக்கும் இந்த இளைஞர்களை இந்த ஆட்சியாளர்கள் வச்சிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஒரு தேர்தல் அறிக்கை ஒரு இதுவை கொடுத்தாரு. இந்த சட்டமன்ற தொகுதியில சிப்கார்டை கொண்டு வருவேன், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அதெல்லாம் கொண்டு வரல. நாங்க 100% உறுதியா சொல்றோம். வினோத், எனக்கு புரியல. இப்ப காஞ்சிபுரத்துக்கு உள்ள சிப்கார்டு கொண்டு வரணும்ன்றீங்க. விமான நிலையமும் வளர்ச்சிக்கான திட்டம் தான். அந்த திட்டம் வந்தா எதிர்க்கிறீங்க. இந்த இடத்துல சிப்கார்டு வந்தா எப்படி? ஏன்னா நமக்கு ஸ்ரீபெரும்புதூர் ஆல்ரெடி பக்கத்துல தான் இருக்கு. இங்க இருந்து தாராளமா போயிட்டு வந்துட முடியும். தப்பான மக்களை இது போல தப்பான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த அரசு செயல்படுதுன்ற நாங்க வந்து வளர்ச்சி திட்டத்தையும் கொண்டு வருவோம், விவசாயத்தையும் அழிக்க மாட்டோம்ன்றோம். வளர்ச்சி திட்டங்கள் வந்து விவசாயத்தை அடிச்சுதான் கொண்டு வரணும்ன்ற அவசியம் கிடையாது. அதற்கான இடம் இதே காஞ்சிபுரத்துல எத்தனையோ இடங்கள் இருக்கு. கடைசியா ஒரு நிமிடம், விவசாயத்தை அழிக்காமல் வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வருவதற்கு என்ன திட்டத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து நெசவாளர்கள் இருக்காங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட்டுறவு நெசவாளர்னு தனியா ஒரு அவங்களுக்குன்னு ஒரு கூட்டுறவு சங்கம்னு இல்ல, நெசவாளர் கூட்டுறவு சங்கம்னு இல்ல. நெசவாளர் கூட்டுறவு சங்கம் திராவிட அமைதி ப்ளீஸ் சார், ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு ப்ளீஸ். இல்ல, அண்ணா கூட்டுறவு சங்கம்னு இருக்கு. இது போல நிறைய சங்கங்கள் இருந்தாலும் அவங்களோட தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு அந்த நெசவாளர் சங்கத்துக்கு உண்டான இதுவை கொண்டு வருவோம். அதே போல வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு வந்து தலைவர் வந்து அனைத்து தரப்பு மக்களையும் கலந்தோசித்து தேர்தல் அறிக்கை கொண்டு வர்றாரு. கண்டிப்பா அந்த தேர்தல் அறிக்கையில இதுக்கு உண்டான பதில் வந்து தலைவர் கொடுப்பாரு. நன்றி 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 வினோத்.